தூக்கி அப்படியே காட்ட எழுத்தியாங்கடா தூக்க தூக்க வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு அமர்க்கலமான மீன் தாங்க மாட்டியிருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கல்பாசி கண்டை தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல தூண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த மீன் மாட்டிகிட்டே இருக்கும் எங்கள் தூண்டிலில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மீன் காணப்படுறது இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த மீன் பிடிக்கிறோம். நீங்களே பாருங்கள். உங்களுக்கும் இந்தமாரி கண்டை மீன் பிடிக்கிற பால் செட் தூண்டில் வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி சுத்துறது? கொஞ்ச நேரமாக மீன் மாட்டே மாட்டலைங்க. அந்த ஒரு மீன் மாட்டினதோட சரி பக்கத்தில் போய் தூண்டில் போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் தூண்டில் போட்டுருந்தாங்க. அங்கே கூட கொஞ்ச நேரம் மீன் மாட்டல. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வாட்டர் கன் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. குடுகுன்னு ஓடியாந்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது அதில் ஒரு ரோகு மீன் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தாங்க அதை எடுத்துகிட்டு இருக்காரு. கட்டிச்சு உடல் கழிட்டு மட்டும் நான் அங்கே போகிறாரு. என்ன ஒரு கவர் காட்டுற நீ வா எங்ககிட்ட கவர் காட்டுறா தெளிவா காட்டணும்பா. மீன் காட்டணும்பா. கட்ட தூக்கி அப்படியே நாங்கள் பால் செட் தூண்டியில் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க. சரி மாவை மாற்றலாம் அப்படி திருப்பி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்டிலையும் 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ சொல்லிட்டு ஜிலேபி மீன் மாட்டிகிட்டே இருந்துங்க. அதெல்லாம் எடுத்து சிக்கப்பையெல்லாம் போட்டுட்டு திருப்பி மாவை மாற்றி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்கும் போது தாங்க எங்களுக்கு அடுத்த ஒரு மீன் ஸ்ட்ரைக் கொடுத்தது. பாருங்கள் நீங்களே. இந்த இடத்துல மீன் கரையேற்றத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருந்தது. ஃபுல்லாக செடி இருக்கிறதுனால அந்த மீன் ஸ்ட்ரைட்டாக வராமல் அந்த செடிக்குள்ளே தாங்க போய் ட்ராவல் பண்ணுது. அதுலேருந்து மீனை வெளியே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமாக தாங்க இருந்தது எங்களுக்கு. பான்றதுனாவே ஒரு 1.5 கிலோ சைஸ் தாங்க இருக்கும். செடியிலேருந்து சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ இருக்கிற மாதிரி தாங்க ஃபீலாக இருந்தது எங்களுக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பால் செட்டில் தான் மாட்டிச்சின்னு நினச்சோம். ஆனால் ஸ்பைடர் பால் செட்லேயே அந்த பாப்அப் செட்டில் தாங்க மீன் மாட்டியிருக்கு. இப்படியும் மீன் மாட்டோமான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் பாப்அப் செட்டில் மாட்டிருக்குங்க. தீபாவளி மச்சான் 34 ஆச்சுமே பாப்பப்பில் போட்டு நர்சல் ஆகிட்டோம். பாப்பாவில் போட்டுக்கிறாருப்பா கரெக்டாக அவரு பாப்பப் தான் வாங்கிக்கிறாரு. பாப்பாவுக்கு தான் வாங்கிக்கிறாரு. எல்லோ கலர் பாப்பப்பா காட்டு காட்டு அது எல்லோ கலர் பாப்பப்னு சொல்லு. காட்டுண்ணா சொல்லு நான் சொன்னேன் சொல்லலாம் ஒன்று கிளம்பு சொல்லலை முடியாது கிளம்புன்றேன். நாங்கள் மீன் பிடிச்சிட்டே இருந்ததில் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. சரி பிடிச்ச மீன்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தண்ணியிலேருந்து வெளியே எடுக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி டே ஃபுல்லாக உட்காந்து இந்த மீன் தாங்க மாட்டிச்சு எங்களுக்கு. இதுதான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நன்றி வணக்கம்.